ஹலோ ஃப்ரிட்ஸ், வெல்கம் டு டே 20 ஆஃப் ஹைபிரிட் அத்லெட் சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு கடலக்கட்டை இமேஜ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கடலக்கட்டை ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அண்ட் கடலக்கட்டையை பற்றி ஒரு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ கடலக்கட்டையில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்விங் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ கடலக்கட்டையில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நம்மளால் கடலக்கட்டையை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் இமேஜஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்சதை நான் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் எனக்கு தெரியாத ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கடலக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளோட ராஜாக்கள், நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட் இது. ஸோ அதனால் இதுக்கு வந்து பெரிய ஸ்பேஸோ இல்லை இப்போ நம்ம வச்சிருக்க மாதிரி ஜிம்மோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும், 2000 ஸ்கொயர் ஃபீட் வேணும், அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. வீட்டில் ஒரு ஃபீட் இருந்தாலே போதும், இதை சேஃபாக வச்சுக்கலாம். நம்ம இல்லை நம்ம கட்லடியில் கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, எண்டூரன்ஸு, காம்பேக்ட்டு, நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கும் இது தனியாக பெருசாக எங்கேயும் போய் வெளியே போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசியமும் கிடையாது. அண்ட் எனக்கு என்னோட அண்ணன் வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க, கடலக்கட்டை யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கூட இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் நம்மளை மறக்காமல் ஃபிட்னஸ் ஃபுட்டிஸ்ன்ற யூடியூப் சேனல்லையும்